பனி பதார்த்த காலம். அது கிறிஸ்மஸ் காலமாக இருந்தது. எல்லோரும் கிறிஸ்மஸ் காலத்தை வரவேற்றுக் கொண்டிருந்தன. அந்த பனி பொழிந்த இரவை பார்ப்பதற்கும் மிக அருமையாக இருந்தது. அந்த வீதி முழுவதும் வண்ணமயமாக காட்சியளித்தது. எல்லாரும் அவரவர் குடும்பத்துடன் அந்த இரவை கழித்துக் கொண்டிருந்தன. அந்த வீதியில் ஒரு வயதான மனிதர் மிகவும் எளிமை நிலையில் இருந்தார். அந்த இரவில் மிகவும் பசியுடன் மிகுந்த குளிருடனும் இருந்தார். அங்கு இருப்பவர்கள் யாரும் அவரை கண்டு கொள்ளவில்லை. ஒரு சிறிய பெண் ஒருத்தி அவரை கண்டு அவரிடம் போய் அவளுக்கு அவள் போர்த்தியிருந்த சால்வையை கொடுத்தாள். பின் அவளிடம் இருந்த ஒரு சிறு பிரெட் பாக்கெட்டும் கொடுத்தாள். அந்த ஏழை மனிதரும் அதை வாங்கி சாப்பிட்டார். நன்றி உணர்வோடு தன்னிடம் இருந்த தங்க காசுகளை கொடுத்தார். அந்த சின்ன பொண்ணும் அதை வாங்க தயங்கிக் கொண்டிருந்தாள். அந்த ஏழை மனிதனும் இதை வாங்கிக் கொண்டு உன் வீட்டிற்கு கொண்டு போய் ஒரு பானைக்குள் போடு என்று சொன்னான். அந்த பெண்ணும் வாங்கி சென்று அதை பானையில் போடும்படியாக போனாள். அவள் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டாள். நடந்த எல்லாவற்றையும் சொல்லினாள் அந்த சின்ன பொண்ணு. அவள் அம்மாவும் பண்ணையில் போடும்படியாக பானையை எடுத்து போட்டார்கள். அந்த கணமே அந்த தங்க காசுகள் அதிகமாக தொடங்கியது. இருவருக்கும் நம்ப முடியாத அதிர்ச்சி, ஆச்சரியம். அந்த தங்க காசுகளை எடுத்து வீட்டில் இருந்த கடன் எல்லாம் கட்டி தீர்த்தனர். அந்த சின்ன பொண்ணு அந்த நபரை தேடி சென்று பார்க்கும்படி போனாள். ஆனால் அவர் அங்கு இல்லை. அப்போதுதான் அவள் புரிந்து கொண்டாள். மற்றவர்களுக்கு உதவி செய்வது தன் உண்மையான கிறிஸ்மஸ் என்றும் அந்த கிறிஸ்மஸ் நாட்களை மிக சந்தோஷமாக கழித்தனர்.